சமீபத்தில் கொல்லப்பட்ட மருத்துவர் முதல் எத்தனையோ பாலியல் வன்கொடுமை விவகாரங்களை நாளுக்கு நாள் நம்ம கேள்விப்பட்டு கொண்டேதான் இருக்கு. ஆனா ஒரு பெண்ணுக்கு நீதி வேண்டி இவ்வளவு குரல் கொடுக்கிற நம்ம இன்னொரு பெண்ணை மறந்தே போயிட்டோமே. யார் அந்த பெண்? ஏன் நாம அந்த இன்னொரு பெண்ணை மறந்த? காரணம், இங்க ரேப்பண்டா என்னண்டே பல பேருக்கு தெரியாது. ஒருத்தவங்களை அவங்களோட அனுமதி இல்லாம பலாத்காரம் செய்யறதும், ஸ்பெஷலி அவங்களோட பிரைவேட் பார்ட்ல பெர்மிஷன் இல்லாம உடல் உறுப்பையோ அல்லது ஏதாவது ஒரு பொருளையோ செலுத்துறதுக்கு பேர் தான் ரேப். ஆண் மாட்டுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து பெறப்பட்ட விந்தணுக்களை ஒரு ஸ்டீல் ராட்டின் முனையில வச்சு பெண் மாட்டோட பின்புறத்துல கைகளை விட்டு பிறகு அந்த விந்தணுக்களை மாட்டோட கருப்பை வரை செலுத்துறதுக்கு நாம வச்சிருக்கிற பேர் ரேப் இல்ல, ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன். எல்லாரும் பெண்ணுரிமை பேசினா மட்டும் போதுமா? அதை ஃபாலோ பண்ண வேணாமா? பசு பெண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் பால் சுரக்கிறா. அந்த பெண்மையை வணிகமாக்கினது பெண்ணுரிமை மீறல் இல்லையா? நம்மளுடைய சுயநலத்துக்காக, நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றதுக்காக, அவள் மனிதனாக பிறக்கல்லன்ற ஒரே காரணத்துக்காக பாலுக்காக அவளை வன்புணர்வு செய்துட்டு இன்னொரு பாலியல் கொடுமைக்கு நீதி வேணும் என்று ஸ்டோரியும் ஸ்டேட்டஸும் போடுறதுக்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை. வெறும் வாய் வார்த்தைக்கு மட்டும் நீதியை பேசாம அதை செயல்லையும் காட்டுங்க.